இல்ல மார்ச் வெட்டு மார்ச் சோலார் இங்க வாங்க போய் அறுக்கலாம் நடங்க வீர வணக்கம் 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 சாதி ஒழிப்பு போரினிலே சாவு கண்ட முருகேசனுக்கு வீர வணக்கம் செய்கின்றோம் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் வீர வணக்கம் செய்கின்றோம் சாதி ஒழிப்பு போரினிலே சாவு கண்ட போராளிகளுக்கு தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் வீர வணக்கம் செய்கின்றோம் இந்துத்துவ மனு தர்ம வர்ணாசிரம அடிப்படையில் படுகொலை செய்யப்பட்ட வீரர் முருகேசனுக்கு வீர வணக்கம் செய்கின்றோம் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் வீர வணக்கம் மனு என்பது வர்ணாசிரம அடிப்படையில் மனிதர்களை இழிவுபடுத்தும் பெண்களை இழிவுபடுத்தும் கோட்பாடு வேல் யாத்திரைக்கு தடை இல்லை அதிமுக கூட்டங்களுக்கு தடை இல்லை வேல் யாத்திரைக்கு தடை இல்லை அதிமுக கூட்டங்களுக்கு தடை இல்லை சாதி ஒழிப்பு போராளிக்கு அஞ்சலி செலுத்த தடையா தடையை உடைப்போம் தமிழ் புலிகள் கட்சி தடையை உடைப்போம் வெட்கக்கேடு சாதி தலைவர்கள் வீர வணக்க நாளில் எங்க போச்சு உங்க தைரியம் எங்க போச்சு வெட்கக்கேடு தமிழக அரசு வெட்கக்கேடு முன்னாடி போய் நில்லுங்க இந்த பக்கம் யாராவது வீர வணக்கம் செகுடந்தாளி முருகேசனுக்கு சாதி ஒழிப்பு போராளி மனு எதிர்ப்பு போராளி பெண் உரிமை போராளி மண்ணுரிமை போராளி வீர வணக்கம் செகுடந்தாளி முருகேசனுக்கு
முருகேசனுக்கு தமிழ் புலிகளின் வீர வணக்கம் தமிழ் புலிகளின் வீர வணக்கம் மேலவளவு முருகேசனுக்கு ஓமனூர் சிற்றரசுக்கு மேட்டுப்பாளையம் உயிர்களுக்கு அஸ்வினி பிரியாவுக்கு வீர வணக்கம் தமிழ் புலிகளின் வீர வணக்கம் இமானுவேல் சேரனருக்கு ரெட்டமலை சீனிவாசனுக்கு வீர வணக்கம் தமிழ் புலிகளின் வீர வணக்கம் சாதி ஒழிப்பு போராளி மாவீரன் மதுரை வீரனுக்கு தமிழ் புலிகளின் வீர வணக்கம் சாதி ஒழிப்பு போரினிலே சாவு கண்ட போராளிகளுக்கு தமிழ் புலிகளின் வீர வணக்கம் அஞ்ச மாட்டோம் தடைகளுக்கு அஞ்ச மாட்டோம் தமிழ் புலிகள் அஞ்ச மாட்டோம் உடை தெரிவோம் அடக்கு முறைகளை உடை தெரிவோம் தமிழக அரசே இந்திய அரசே இந்திய அரசே திரும்ப பேரு நீட் தேர்வை திரும்ப பேரு புகுத்தாதே குல கல்வியை புகுத்தாதே மோடி அரசின் காவி பயங்கரவாதத்தை திரும்ப பேரு உடனடியாக திரும்ப பேரு தடை செய் வேல் யாத்திரையை தடை செய் ரெட்ட வேஷம் போடுகின்ற தமிழக அரசே எடப்பாடி அரசே அனுமதிக்காதே பெரியார் பிறந்த தமிழ் மண்ணில் வேல் யாத்திரை அனுமதிக்காதே அனுமதிக்க மாட்டோம் தமிழ் புலிகள் அனுமதிக்க மாட்டோம் வேல் யாத்திரை அனுமதிக்க மாட்டோம் இடமில்லை பெரியார் பிறந்த தமிழ் மண்ணில் பாஜகவுக்கு இடமில்லை கண்டிக்கின்றோம் பெரியார் பிறந்த தமிழ் மண்ணை சூறையாட துடிக்கின்ற காவி பாசிசத்தை கண்டிக்கின்றோம் உறுதி ஏற்போம் செவிடந்தாளி முருகேசன் சாதி ஒழிப்பு போராளி மாவீரன் முருகேசன் நினைவு நாளில் உறுதி ஏற்போம் சாதியை ஒழிக்க உறுதி ஏற்போம் மதவெறி மாய்க்க உறுதியளிப்போம் தமிழ் புலிகளாய் அணிதிரள்வோம் வீர வணக்கம் செவிடந்தாளி முருகேசனுக்கு தமிழ் புலிகளின் வீர வணக்கம் நாகை திருளூன் வீர வணக்கம் அடங்கி கிடக்க ஆமைகள் அல்ல புலிகள் நாங்கள் கோழைகள் அல்ல திருவள்ளுவன் தம்பிகள் நாங்கள் ஆர்ப்பரித்து வருகின்றோம் அடங்கி கிடக்க ஆமைகள் அல்ல புலிகள் நாங்கள் கோழைகள் அல்ல திருவள்ளுவன் தம்பிகள் நாங்கள்
ஜாதியை ஒழிக்க உறுதி ஏற்போம். முருகேசன் நினைவு நாளில் உறுதி ஏற்போம். பார்ப்பனியத்தை வேறறுக்க உறுதி ஏற்போம். முருகேசன் நினைவு நாளில் உறுதி ஏற்போம். ஜாதியை ஒழிக்க உறுதி ஏற்போம். வேறறுப்போம். இந்துத்துவாவை வேறறுப்போம். கருவறுப்போம். பார்ப்பனியத்தை கருவறுப்போம். சாதியத்தை கருவறுப்போம். வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம். தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம். சாதி ஒழிப்பு போரினிலே சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம் செய்கின்றோம். தோழர்களே, இன்று 1999 நவம்பர் 17 பேருந்தில் சரிக்கு சமமாக அமர்ந்து சென்றதற்காக ஆதிக்க சாதி வெறி, சாதி கொலை வெறி, திருட்டுத்தனமாக, கள்ளத்தனமாக தோழர் முருகேசன் அவர்களை படுகொலை செய்யப்பட்டு நாங்கள் தான் வீரர்கள் என்று போலித்தனமாக சாதிய வெளித்தோற்றத்துக்காக பூச்சிக்கொண்டு திரியும் ஆதிக்க சாதி வெறியர்களை கண்டித்து இன்று இந்த நினைவு நாளில் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் மாபெரும் மனு தர்ம எதிர்ப்பு வாகன பேரணியை நாகை திருவள்ளுவர் ஆணைக்கிணங்க பொதுச் செயலாளர்கள் இளவேனில் பேரறிவாளன் தோழர் மற்றும் முன்னணி மாநில நிர்வாகிகளோடு வெற்றிகரமாக நடந்து முடிந்து நிறைவு பெற்றுள்ளது. இந்த வீரவணக்க நினைவிடத்தில் நமது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் இளவேனில் அவர்கள் சிறிது கண்டன உரையாற்றுமாறு அழைக்கிறேன். பார்ந்த தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, செகடந்தாளி முருகேசன் மட்டுமல்ல, செகடந்தாளி முருகேசனை நாம் ஏன் போற்றுகிறோம் என்றால், அவர் சாதி ஒழிப்பிற்காக, தனக்கு நேர்ந்த ஒரு தீண்டாமை வன்கொடுமைக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருந்தார். இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு இடங்களிலே தீண்டாமை கொடுமைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனா அது ஏதோ ஒரு காலகட்டத்தில் மிரட்டல்களுக்கு பயந்தோ அல்லது பல்வேறு சூழல்களுக்கு பயந்தோ இங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் மூலமாக அந்த வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டு கொண்டிருக்கிறது. 100 வழக்குகள் தொடுத்தோம் என்றால் அதுல 97 வழக்குகள் வாபஸ் பெறுகின்ற ஒரு கேவலமான சூழல் தமிழகத்திலே நிலவி கொண்டிருக்கிறது. அந்த காலகட்டத்திலே வழக்குகளை எனக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் சரி, கொடுத்த வழக்கை வாபஸ் வாங்க மாட்டேன் என்கின்ற சொன்ன ஒரே காரணத்துக்காக, அம்பேத்கர் வழியில் நின்ற ஒரே காரணத்துக்காக, புரட்சியாளர் தந்தை பெரியார் அவர்கள் வழியில் நின்ற ஒரே காரணத்திற்காக செவிடந்தாளி முருகேசன் இன்று நம்மோடு இல்லை. அதற்காகவே அவருக்கு ஆண்டுதோறும் தமிழ் புலிகள் கட்சி வீர வணக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆக தொடர்ந்து போராடி கொண்டு நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு ஒடுக்கப்பட்டவனுடைய நிலைமை இப்படிதான் இருக்கும். அவருக்காக ஆண்டுதோறும் வீர வணக்கங்களை செலுத்துவது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நம் தமிழ் புலிகள் அமைப்பும் இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் முடிவு எடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவருக்கு வீர வணக்க நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 22 மாவட்டங்களில் வீர வணக்க நிகழ்ச்சி இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. இதுதான் யதார்த்தமான உண்மை. இது தமிழ்நாடு முழுக்க கொண்டு போவோம். நம்ம சிகடந்தாளி முருகேசனுடைய நினைவுனால தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் நம்மை அடக்க நினைக்கும் காவல்துறையினருக்கும் அடக்க
செவிமடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விழுந்த வழிகளை கணக்கெடுப்போம், விழுந்த வழிகளை கணக்கெடுப்போம், விழுந்த வழிகளை கணக்கெடுப்போம், விழுந்த வழிகளை கணக்கெடுப்போம், விடுதலை போரில் திருப்பி அழைப்போம், விடுதலை போரில் திருப்பி அழைப்போம், விடுதலை போரில் திருப்பி அழைப்போம், விடுதலை போரில் திருப்பி அழைப்போம். தோழர்களே, அடுத்தபடியாக இந்த வீர வணக்க நிகழ்ச்சிக்கு மதுரையில் இருந்து பொதுச் செயலாளர் தோழர் பேரறிவாளன் அவர்கள் வந்திருக்கிறார். அவரது சிறப்பு உரையாற்றுவார். அன்பார்ந்த தோழர்களே, மாவீரன் சாதி ஒழிப்பு போராளி செகுடந்தாளி முருகேசன் அவர்களது நினைவு நாளில் வீரவணக்க நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் அன்பு தம்பி கனக சபாபதி அவர்களே, அன்பு தம்பி வடிவேல் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கோவை மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்புக்குரிய ஆற்றல் மிகு செயல் வீரர் அன்பு தம்பி ராமணன் அவர்களே, இங்கே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று எனக்கு முன்னால் இங்கே பல்வேறு இந்த நிகழ்ச்சிகளை பங்கெடுத்துக்கக்கூடிய கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் தோழர் அப்துல்லா அவர்களே, தோழர் அப்துல்லா அவர்களே, தோழர் பெரியார் மணி அவர்களே, தோழர் தமிழறிவு அவர்களே, தோழர் கோவை வீரா அவர்களே, தோழர் ரவிக்குமார் அவர்களே, தோழர் பாறையூர் சந்தில் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நாமக்கல்லிலிருந்து வருகை தந்து பங்கெடுக்கக்கூடிய நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பு தம்பி அறிவித்தமிழன் அவர்களே, அவரோடு வந்திருக்கக்கூடிய நகர செயலாளர் தோழர் உமாபதி அவர்களே, உமா மகேஸ்வரன் அவர்களே, தம்பி வினோத் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக முன்னெடுத்திருக்கக்கூடிய கோவை மாவட்ட நிர்வாகிகளே, திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகளே, எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு தோழர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இளவேனில் அவர்களே, மதுரையிலிருந்து என்னோடு வருகை தந்திருக்கக்கூடிய ஆற்றல் மிகு செயல் வீரர்கள் அன்பு தம்பி அலங்கை சிங்கப்பாண்டி அவர்களே, இளமனூர் அலெக்ஸ் அவர்களே, இங்கே குறிப்பிடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகளே, காவல்துறை நண்பர்களே, கோவை மார்க்ஸ் அவர்களே, கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தம்பி கோவை மார்க்ஸ் அவர்களே, இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் கட்சியின் சார்பில் என் பணிவார்ந்த வணக்கத்தையும் நெஞ்சார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு இதே நாளில் மாவீரன் செகுடந்தாளி முருகேசன் நினைவு நாளில் வீர வணக்கம் செலுத்துவதற்காக நமது கட்சியினுடைய தலைவர் புலிகளின் தளபதி நாகை திருவள்ளுவர் அவர்கள் இந்த இடத்திலே வருகை தந்து வீர வணக்கம் செலுத்திவிட்டு இரங்கல் உரையாற்றினார். இந்த ஆண்டு வர இயலவில்லை. அதற்கான சூழல்களும் அவர் சிறு விபத்தில் ஏற்பட்டு உடல்நிலை சரியில்லாமல் இருப்பது தோழர்கள் அனைவருக்கும் தெரியும். அதனால் நாம் இன்னும் கட்சி முடங்கிவிட்டது என்று எண்ணாமல் இந்த கட்சியை தலைவர் எப்படி முன்னெடுத்து செல்வாரோ அதே போல இந்த கட்சியை நாமளும் அடுத்த கட்ட நிர்வாகிகளும் இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் முன்னெடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து நம்மை தலைவர் அவர்கள் அறிவுறுத்தி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் நாம் சோர்வடையாமல் இந்த நிகழ்ச்சியிலே திரளாக அதுவும் இளைஞர்கள் எல்லாம் திரண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு காவல்துறை பல்வேறு அடக்குமுறைகளை நம் மீது ஏவி இருக்கிறது. நம்முடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் இளவேனில் அவர்கள், துணை பொதுச் செயலாளர் மார்க்ஸ் அவர்கள், சபாபதி அவர்கள், இங்கு இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாம் காவல்துறை அதிகாரிகளை நேரில் சென்று நீங்கள் எப்படியாவது அனுமதி கொடுக்க வேண்டும், வேல் யாத்திரைக்கெல்லாம் அனுமதி கொடுக்கிறீர்கள், ஆனால் ஒரு சாதி ஒழிப்பு போராளிக்கு ஏன் அனுமதி கொடுக்க மாட்டீர்கள் என்று தோழர்கள் அதிகாரிகளிடம் பேசி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே ஆனாலும் காவல்துறை அதிகாரிகள் நமக்கு ஒத்துழைப்பை இதுவரை வழங்கியிருந்தாலும் சரணாய நாட்டில், உலக நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு எங்காவது நடக்கிறதா என்று சொன்னால் அது இந்தியாவில், தமிழ்நாட்டில் தான் நடக்கிறது. ஒரு சக மனிதன் பேருந்தில் சென்றதற்காக ஒருவன் படுகொலை செய்யப்படுகிற ஒரு அவலம் உலகத்தில் எந்த நாட்டிலாவது இருக்கிறதா? பேருந்தில் பயணம் செய்ததற்காக
படுகொலை செய்யப்படுகிற ஒரு கேவலமான நிலை இந்த இந்திய நாட்டில், அதுவும் மனு தர்ம சட்டம் இந்த மண்ணில் நடமாடிக்கொண்டிருக்கிற அரங்கேற்றப்பட்டிருக்கிற இந்த நாட்டில் தான் இப்படிப்பட்ட படுகொலைகள், சாதிய படுகொலைகள் நடந்திருக்கிறது. தாழ்த்தப்பட்டவன் சேரிக்கு ஊருக்குள் செருப்பு போட்டு நடந்தால் படுகொலை, தாழ்த்தப்பட்டவன் மீசை வைக்க கூடாது, தாழ்த்தப்பட்டவன் வேட்டி சட்டை போடக்கூடாது, தாழ்த்தப்பட்டவன் கோமணத்தோடு தான் அலைய வேண்டும், அவன் இழிவாகவே நடத்தப்பட வேண்டும் என்று மனு தர்ம கோட்பாடு எப்படி சாதி இந்துக்களுக்கு அவர்களுக்கு கற்பித்திருக்கிறதோ அதைத்தான் அவர்கள் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கொடுமை இந்தியாவில், தமிழ்நாட்டில், அதுவும் கோவை மாவட்டத்தில் சோமனூர் என்கிற ஒரு கிராமத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக பேருந்தில் பயணம் செய்ததற்காக ஒரு மனிதன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். அவன் தாழ்த்தப்பட்டவன் என்பதற்காக. இதற்காக இந்த நாட்டை ஆண்டவர்கள் வெட்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் இந்த நாட்டை ஆளுகிறவர்கள் வெட்கங்கெட்டவர்களும் கேடு கெட்டவர்களும் இந்த நாட்டை தொடர்ந்து ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இப்படிப்பட்ட சாதிய படுகொலைகள் இந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கூட திருப்பூர் இதே மாவட்டத்திலே குன்னத்தூர் என்கிற கிராமத்திலே குமார் என்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட இளைஞன் தன்னுடைய சொந்த உழைப்பிலே ஒரு குடியிருப்பை கட்டி இருக்கிறார். அந்த குடியிருப்பு கட்டி பல ஆண்டுகளாகிவிட்டது. அந்த குடியிருப்பு கட்டும் போது அந்த ஊரில் 5 வீடுகள் மட்டும்தான் இருந்தது. இப்போது 100 வீடுகள் அங்கே வந்து விட்டது. சாதி இந்துக்களின் வீடு. பல்வேறு சாதிகள் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் பல்வேறு சாதியை சார்ந்தவர்கள் குமார் என்கிற ஒரு சக்கிலியன் நமக்கு நிகராக இந்த ஊரில் வீடு கட்டி அவனும் தொழில் செய்து நல்லபடியாக வாழுகிறானே, இவனை இந்த ஊரில் எப்படி வாழ விடாமல் தடுப்பது என்று சொல்லி தொடர்ந்து ஊரை காலி பண்ண சொல்லி எச்சரித்திருக்கிறார்கள். அவன் எச்சரிக்க மறுத்ததனால் இன்றைக்கு சாதிவெறி கும்பல் அதிமுகவுடைய ஊராட்சி தலைவரின் துணையோடு ஜனநாயக நாட்டிலே சாதி இந்துக்கள் வாழுகிற ஒரு ஊரிலே ஒரு சக்கிலியன் வாழக்கூடாதா? இது இந்த நாடு எப்படிப்பட்ட ஒரு வெக்கங்கெட்ட நாடாக இருக்கிறது என்பதற்கு இதைவிட ஒரு சான்று என்ன சொல்ல முடியும்? குமாரை திட்டமிட்டு வீட்டுக்குள் புகுந்து பெண்கள் மீது தாக்குதல் நடத்தி, குழந்தைகள் மீது தாக்குதல் நடத்தி, முதியோர்கள் மீது தாக்குதல் நடத்தி, இவன் பெண் பிள்ளைகளை கேலி செய்கிறான், இவன் வீட்டை காலி செய்ய வேண்டும் என்று சொல்லி அடித்து ஊரை காலி செய்திருக்கிறார்கள். காவல்துறை நண்பர்கள் குறிப்பிடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நாமெல்லாம் படித்தவர்கள், பகுத்தறிவு உள்ளவர்கள், நீங்கள் குறிப்பிடுங்கள். இப்படிப்பட்ட கொடுமை வேற நாட்டில் எந்த நாட்டிலாவது நடக்கிறதா? ஊர் வேறு சேரி வேறு என்கிற அந்த மனு தர்ம கோட்பாடு இந்த மண்ணிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சக்கிலியன் 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த ஊரில் குடியேறி இருக்கிறான். அவன் தான் அந்த மண்ணில் பூர்வீக குடியாக இருக்கிறான். அவனுக்கு பின்னால் குடி வந்தவர்கள் அவனை அடித்து விரட்டி இருக்கிறார் என்று சொன்னால் இந்த மாவட்டத்திலே காவல்துறை கண்காணிப்பாளர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? மாவட்ட ஆட்சியர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உளவுத்துறை அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? காவல்துறை நண்பர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? நாங்கள் கேட்கிறோம். ஏன் கேட்கிறோம்? நாங்கள் இந்த மண்ணில், இந்த மண்ணுக்கு எங்களுடைய வரிப்படத்தில் நீங்களும் சம்பளம் வாங்குகிறீர்கள். அதனால் நாங்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறோம். நாடு எப்படிப்பட்ட வெக்கங்கெட்ட நாடு! எங்க மண்ணில் எங்களுடைய சொந்த உழைப்பில் நாங்கள் வீடு கட்டி வாழ்வதற்கு, மனிதனாக வாழ்வதற்கு அனுமதி இல்லை என்று சொன்னால் நாங்கள் இன்னும் என்ன சொல்லுவது? எங்களை நக்சல் பாரிகளாக நீங்களே மாற்றுகிற அந்த நிலைக்கு தள்ளுகிற ஒரு அவலமான நிலையை நீங்களே உருவாக்குகிறீர்கள். சக மனிதனாக கூட வாழ முடியவில்லை. நாங்கள் உழைக்கிறார், நீ சக்கிலியன் இந்த ஊரில் வாழக்கூடாது என்று அடித்து விரட்டுகிறார். நீங்கள் குறிப்பிடுங்கள். ஆனால் அப்படிப்பட்ட வன்கொடுமையை ஏவியவன் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் மீண்டும் அவர்களை அதே ஊரில் குடியமர்த்த வேண்டும்.